தமிழின உரிமை போரில் வேல்முருகன் போராட்டமே வாழ்க்கையாகிவிடக் கூடாது என்ற கருத்திற்கு ஏற்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் அவர்கள் சிறு வயதிலிருந்தே அரசியலை நன்கு கற்றுணர்ந்தவர். வேல்முருகன் அவர்களை சட்டமன்றத்தில் களமாடித்தான் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை போராட்டத்திலிருந்துதான் தொடங்கி இருக்கிறது. வேல்முருகன் எனும் தமிழ் தேசிய போராளியின் போராட்ட வரலாறு. தலைவர் வேல்முருகன் சிறு வயதிலே தமிழ்நாடு விடுதலை படையில் இணைந்து தொடங்கிய போராட்டம்தான் இன்று தமிழ் சமூகத்திற்காக போராடும் தலைவனாக மாறியிருக்கிறார். 2012ஆம் ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற கட்சியை தொடங்கினார் தலைவர் வேல்முருகன். கட்சியின் தொடக்க காலத்தில் 23 ஜனவரி மாதம் 2012ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை சார்ந்த பக்தர் சாந்தவேல் சபரிமலையில் இனவெறி படுகொலை செய்யப்பட்டார். இதனால் தலைவர் வேல்முருகன் கடும் கோபமடைந்தார். இதனை எதிர்த்து மாபெரும் போராட்டத்தை நடத்தினார் தலைவர் வேல்முருகன். 17/3/2012ஆம் ஆண்டு கடலூர் துறைமுக சந்திப்பில் தென்னக தொடர்வண்டி துறையின் அனைத்து தொடர்வண்டிகளையும் பயணிகள் வசதிக்காக நிறுத்த கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் ரயில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அதே ஆண்டு கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல மாதங்கள் மக்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். அவர்களுக்கு ஆதரவு தரும் விதமாக தலைவர் வேல்முருகன் போராட்ட களத்தில் இறங்கினார். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரித்து வந்தன. இதனால் என் பெண் பிள்ளைகள் சமூகத்தின் முன் நடமாடுவதற்கு கூட அஞ்சுகிறார்கள். இதனால் கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தவாக தலைவர் வேல்முருகன் மகளிர் அணி சார்பாக மாபெரும் போராட்டத்தை நடத்தினார். அது மட்டுமில்லாமல் 25/3/2013ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தென்பெண்ணை ஆற்றை சூறையாடும் கர்நாடகா மாநிலத்தை கண்டித்து மாபெரும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார். 2013ஆம் ஆண்டு இரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைக்கும் கரும்பு விவசாயிகளுக்கு 6 மாதங்களாக கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 110 கோடி நிலுவைத் தொகையை வழங்காததை கண்டித்து மாபெரும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார் தலைவர் வேல்முருகன். தமிழ் வழியில் படித்தோருக்கு அரசு வேலையில் 80% இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்று இளைஞர்களை ஒன்று சேர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இனவெறி பிடித்த சிங்கள வெறியர்கள் தமிழக மீனவர்களின் மீது தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். இதனை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. இதனால் அப்பொழுது இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வுக்கு வந்திருந்தார். அப்பொழுது அங்கே கருப்பு கொடியை காட்டி தன் எதிர்ப்பை தெரிவித்தார் தலைவர் வேல்முருகன். ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கும் சுங்கச்சாவடி. 2014ஆம் ஆண்டு வாகனங்களின் கட்டணம் 10 முதல் 40% வரை உயர்த்தப்பட்டது. இதனால் விக்கிரவாண்டியில் உள்ள டோல்கேட்டை தவாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது வெறும் எச்சரிக்கையாக மட்டும்தான் இருந்தது. இதையடுத்து தான் 2018ஆம் ஆண்டு சுங்கச்சாவடி வரி மீண்டும் உயர்த்தப்பட்டது. ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். இதனால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி தமிழக வாழ்வுரிமை கட்சியால் தகர்க்கப்பட்டது. இதனாலே தலைவர் வேல்முருகனை சுங்கம் தகர்த்த சோழன் என்று கூறுகிறார்கள். காவேரி நீர் உரிமை போராட்டம். காவேரியின் குறுக்கே அணை கட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களின் நிலம் பாதிப்படையும். இதனை எதிர்த்து 2015ஆம் ஆண்டு பல்வேறு அரசியல் தலைவர்கள் உட்பட மாபெரும் காவேரி நீர் உரிமை மீட்பு போராட்டத்தை நடத்தினார் தலைவர் வேல்முருகன். ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பு என்ற பெயரில் ஈழத் தமிழர்களை வதைக்கும் சிறப்பு முகாம்களை மூடக்கோரி மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்தினார் தலைவர் வேல்முருகன். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் திருநெல்வேலி கங்கை கொண்டான் தாமிரபரணி ஆற்றில் தினமும் 9 லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிந்து எடுக்கும் கொக்கோ கோலா மற்றும் பெப்சி நிறுவனங்களை கண்டித்து 2015ஆம் ஆண்டு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்தினார் தலைவர் வேல்முருகன். அதில் காவல்துறையினர் தவாக நிர்வாகிகளை தாக்கினர். ரத்தம் சொட்ட சொட்ட மக்களுக்காக களமாடியது தமிழக வாழ்வுரிமை கட்சி. 2016ஆம் ஆண்டு காவேரி நீர் உரிமையை மீட்க காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்துதான் 2018ஆம் ஆண்டு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு காவேரி மேலாண்மை ஆணையம் தொடங்கப்பட்டது. சிதம்பரம் வரலாறு காணாத வறட்சியால் பாதிக்கப்பட்டது. இதனால் கவலையடைந்த பல விவசாயிகள் மனமுடைந்து மாண்டு போயினர். அவர்களுக்கான நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்க வேண்டும்.
என்று கூறி மாபெரும் போராட்டத்தை நடத்தினார் தலைவர் வேல்முருகன். 2006ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை 2017ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றுத்தர வலியுறுத்தி மதுரையில் உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கினார் தலைவர் வேல்முருகன். நீட் தேர்வின் பாதிப்பால் பல்லாயிரக்கணக்கில் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். நன்றாக எழுதியிருந்தும் நான் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை என்று மனமுடைந்து தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்கள். இதனை எதிர்த்து மாணவர் அணி சார்பாக மாபெரும் போராட்டத்தை நடத்தினார் தலைவர் வேல்முருகன். ஒட்டுமொத்த தமிழர்களின் குரலாக இருக்கும் தமிழக சட்டமன்றத்தில் நீட் விலக்கு சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பி தமிழர்களை இழிவுபடுத்திய ஆளுநரை திரும்ப பெறு என்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை நடத்தினார் தலைவர் வேல்முருகன். அது மட்டுமில்லாமல் டெல்லியில் விவசாயிகள் உரிமை மீட்பு போராட்டத்தில் தலைவர் வேல்முருகனும் கலந்து கொண்டார். படித்து பட்டம் பெற்று வேலையில்லாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தராமல் டிஎன்பிஎஸ்சியின் மூலமாக வெளி மாநிலத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது மிக கண்டனத்திற்குரியது. இதனை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை ஒன்று திரட்டி டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை நடத்தினார் தலைவர் வேல்முருகன். 2019ஆம் ஆண்டு வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இயற்றக் கோரி பிரம்மாண்டமான எழுச்சி பேரணியை நடத்தினார். வடவர்களின் வேட்டைக்காடாகும் தமிழகம், மண்ணின் மைந்தர்களுக்கு பறிபோகும் வேலை வாய்ப்பு என்ற தலைப்பில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்றிணைந்து தலைவர் வேல்முருகன் தலைமையில் மாபெரும் போராட்டத்தை நடத்தினர். என்எல்சி நிர்வாகம் அங்கிருக்கும் தொழிலாளர்களை வஞ்சிக்கிறது. இதனை எதிர்த்து பலமுறை போராட்ட களத்தில் இறங்கியிருக்கிறது. இஸ்லாமியர்களை வதைக்கும் விதமாக குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவான சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்ற சட்டங்களை கொண்டு வந்து இந்திய இஸ்லாமியர்கள் வாழ்வுரிமையை பறிக்க நினைத்த மத்திய அரசை கண்டித்து மாபெரும் போராட்டங்களை நடத்தினார் தலைவர் வேல்முருகன். சாதி என்ற வேறுபாட்டில் பல்லாயிரக்கணக்கான எமது ஏழை மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று மாபெரும் சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டத்தை நடத்தினார் தலைவர் வேல்முருகன். மத்திய அரசினுடைய பல திட்டங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் வந்து அமைகிறது. இதன் விளைவாக பல்லாயிரக்கணக்கான ஏழை மக்கள், விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். இதனைத் தொடர்ந்துதான் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர முடிவெடுத்தது. இதனால் பல விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். விவசாய குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வழியில்லாமல் நிற்பார்கள். இதனை எதிர்த்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் மக்களோடு இணைந்தார் தலைவர் வேல்முருகன். தமிழர்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பிரதமர் மோடி 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருந்தார். அப்பொழுது கருப்பு கொடி ஏந்தி இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவிற்கு மாபெரும் போராட்டத்தை நடத்தினார் தலைவர் வேல்முருகன். இப்படி மக்களின் உரிமைக்காக எந்த ஒரு சமரசமும் இன்றி போராடுபவர் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக போராட்டத்தை நடத்தவில்லை. தன்னுடைய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அத்துணை போராட்டங்களையும் நடத்தினார் தலைவர் வேல்முருகன். மக்கள் போராட்டத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, எங்கு எம் தமிழர்களின் உரிமை பறிக்கப்படுகிறதோ அங்கு நான் எழுச்சி கொண்டு எழுவேன் என்று தமிழர்களின் வாழ்வுரிமைக்காய் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் தலைவர் வேல்முருகன் எனும் தமிழின போராளி.